السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நேர்மை சகோதரர்களே, காதல் திருமணம் கூடுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இதை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தில் முக்கியமாக இஸ்லாம் நாகரீகத்தையும் பண்பாட்டையும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதனால் இஸ்லாம் உறவுகளை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது தன் தாயை பார்த்து சொல்கிறது, 7-10 வயதானதும் படுக்கை விட்டு உங்கள் ஆண் குழந்தை பிரித்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி இஸ்லாம் அஜ்னபி மஹரமியத் சட்டத்தை இஸ்லாம் பேணுமாறு சொல்கிறது. எந்த அளவு தூரம் என்றால், எந்த ஒரு பெண்ணாச்சும் அல்லாஹ்வை மறுமை நாள் ஈமான் கொண்ட ஒரு பெண் ஒரு நாளைக்குரிய பயணமாக இருந்தாலும் மஹரம் இல்லாமல் வெளிச்செல்வது அவள் மீது ஹலால் ஆகாது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போவதாக இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய மஹரத்தோடு வெளிக்கிளம்ப வேண்டும் அல்லது மஹரத்துடன் அனுமதி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்கள் கலப்படமான எல்லா பாடசாலைகளும் எல்லா கிளாஸஸ்களும் வந்ததுனால இதில் ஒரு சோசலிச முறையில் இவர்கள் நடைமுறைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கேட்டால் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறோம், ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நம்ம கிளாஸ் படி நினைக்கிறோம், அதனால் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறோம், நம்ம அண்ணன் நினச்சிருக்கோம், தம்பியாக நினச்சிக்கிறோம், அக்கா நினச்சிக்கிறோம், தங்கச்சியாக நினச்சிக்கிறோம். இவர்களாக என்ன செய்வது, புதிய ஒரு உறவை ஏற்படுத்தி அவர்களுடைய உறவு தப்பான ஒரு காரியத்தில் போய் முடிவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில விடயத்தை பார்க்க போனால் காதல் என்ற மாய வலையில் விழுந்து காமத்துக்காக உடலை விற்று அதன் பிறகு கை சேதப்படக்கூடிய சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில காதலில் கல்யாணத்தில் முடிகிறது, காதலில் தற்கொலை முடிவது, இப்படி பல்வேறுபட்ட முறைகள் நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நேசம் என்பது, காதல் என்பது எப்போது எங்கு வர வேண்டும் என்பது தான் நாம் அவதானிக்க வேண்டியது. எங்கே வர வேண்டுமோ அங்கு வராமல் எங்கு வரக்கூடாதோ அங்கு வருகிறது. இப்போ இந்த காதலை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னுக்கு காதல் வருகிறது. இந்த காதல் கல்யாணம் வர போனாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அந்த காதல் ஒரு வெறுமனே ஒரு பூச்சாண்டியாக, அப்போ அந்த இடத்துல 2 பேருக்கும் விரக்தி தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவன் காதலித்தது நம்மளை இப்படி ஏமாத்துறது தானா, இவள் என்னை காதலித்தது இப்படின்னு சொத்தை பறிப்பது தானே, இப்படி ஒரு நிலைப்பாடு வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், திருமணம் முடிப்பதற்கு முதலான உறவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு பெண் பார்க்க போனால் கூட ஒரு மஹரமத்தியான ஒருத்தர் பக்கத்தில் இருக்காமல் பேசக்கூடாது. அப்போ இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வகுத்து இஸ்லாம் நமக்கு தெளிவான ஒரு அடிப்படையை சொல்கிறது. முதலில் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த காதல் என்பது ஒரு மயக்கமானது. இப்போ ஒரு உணவை தின்னுட்டோம் என்றால் அதிகமாக தின்னால் மயக்கம் ஏற்படும் அல்லவா, அது தூங்கி எழுமினால் அந்த மயக்கம் போய்விடும். அதே மாதிரி காதல் என்பதும் அதே கான்செப்டு தான். நம்மளுடைய வயசு போதை அந்த காணும் பெண்கள் எல்லாம் அழகாக காட்டும், அல்லது குறிப்பான ஒருத்தி அழகாக காட்டும். அந்த போதை தெளிவும் வரைக்கும், அந்த பெண்ணை அனுபவிக்கும் வரைக்கும் அந்த போதையுள்ளே இருப்பான். அனுபவித்த பிறகு போதையிலிருந்து தெளிவு பெற்று விடுவான். இதுதான் இந்த ஷைத்தானிய உணர்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் பருவ வயது அடைந்த ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பொறுத்த வரைக்கும் பருவ வயது அடைந்த பெண்கள் மீது தாய் தந்தை அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக அன்பு செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த பருவ வயதை அடைந்ததுக்கு பிறகு பெண்கள் அவருடைய உடல்களில் வரக்கூடிய மாற்றங்கள், ஹோமோனுடைய எதிர்வு விளைவுகள் வந்துக்கிட்டு எப்பொழுதுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கோணத்தில் கொண்டு வரும். அப்போ வித்தியாசமான கோணத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கோணத்தை பார்த்து தாய் தந்தையர்கள் அந்த பெண் மீது எரிந்து விடுவதோ அல்லது தேவையில்லாத வார்த்தையை யூஸ் பண்ணுகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய மனதில் ஒரு வித்தியாசமான ஒரு 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 வெறுப்புத்தன்மை உருவாக ஆரம்பிக்கும். அந்த வெறுப்புத்தன்மை என்ன செய்யும் அப்படின்னா, ரோட்டில் போகின்ற பொழுது சில பேருடைய அந்த நச்சரிப்பை அந்த வெறுப்புத்தன்மை யோசிக்க வைக்கும். யோசிக்கின்ற பொழுது தந்தையை விடவும் தாயை விடவும் இவன் நம்மளே ரொம்ப சிறப்பாக பேசுகிறானே, ரொம்ப க்யூட்டாக பேசுகிறானே என்று சொல்லி அவன் மீது இதனுடைய அந்த வாலிப வயது திரும்ப ஆரம்பிக்கும்.
அந்த பெண்ணுக்கு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஏன்னா எப்பொழுதுமே திருமணம் முடிக்காத 16 வயசுக்கும் 22 வயசுக்கும் இடைப்பட்ட இந்த காலம் அல்லது 20 வயசுக்கு ஏற்பட்ட இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் வளர்ந்து செல்லக்கூடிய ஒரு கொடியை போல. ஒரு கொடி வளர்ந்து செல்லுதுன்னா அந்த கொடிக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, முள்ளுவெளி தெரியாது, கரண்டு கம்பி தெரியாது, அடிபடுவோம்னு தெரியாது, விட்டுப்படுவோம்னு தெரியாது, கை சேதம் வருமா அல்லது நல்ல வருமா எதுவுமே தெரியாது, வளர்ந்து கொண்டே போகும். இதுதான் ஒரு பெண். வளர்ந்து கொண்டு போகக்கூடிய அந்த பெண் எந்த இடத்துல எதாவது கிடைச்சா தொத்திட்டு அப்படியே வளர்ந்து போக தான் பார்க்கும். ஆனால் அதை வளர்க்கக்கூடிய வேலியாக உள்ள தாய் தந்தையர் தான் அந்த கொடியை மறுபக்கம் எடுத்து விட்டால் நம்ம அளவுக்குள்ளே வளரும், எடுத்து விட்டால் அது அங்கே அடிபட்டு போகும் என்று அவர்களை யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ எனவே பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் தன்னுடைய பிள்ளை ஒரு கொடி மாதிரியும் அந்த கொடியை மேய வரக்கூடிய ஆடுகள் தான் ஆண்கள்ன மாதிரியான ஒரு தோரணையில் பெண்களோடு ரொம்ப இரக்கமாக இருக்க வேண்டும். அப்போ தாய் தந்தையர்கள் ரொம்ப இரக்கமாக இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளை ஒரு காலமும் என்ன செய்யாது, கெட்ட நடத்தையோ கெட்ட பார்வையோ கெட்ட பேச்சையோ கெட்ட உறவுகளை மேற்கொள்ளாது. அப்போ அதற்கு தாய் தந்தைகள் முக்கியமாக அந்த பெண்ணுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இஸ்லாமியா மாஷர ஷபாப், வாலிபர்களே மனிஸ்தா மின்குமுல் பாத்தஃபல் தஸவஜ், உங்களுக்கு திருமணம் முடிக்கணும் ஆசை வந்துச்சுன்னா நீங்கள் டிரெக்டாக போய் என்ன செய்யுங்க, பேசிக்கொள்ளுங்க, முடித்து கொள்ளுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ இஸ்லாம் கூட கல்யாணம் முடிக்க ஆசை வந்துட்டு என்ற ஒரு உணர்வை அவன் புரிந்து கொள்வானாக இருந்தால், அந்த உணர்வுக்கு அவன் முழுமையாக ஆளாகுவானாக இருந்தால் அவனுக்கு முடிக்குமாறு இஸ்லாம் ஏவுகிறது. ஆனால் இன்றைய உலகத்தில் அக்கா இருந்தால் இவனுக்கு முடிக்கலாம், தங்கச்சி இருந்தால் இவனுக்கு முடிக்கலாம், அண்ணன் இருந்தால் முடிக்கலாம் என்ற ஃபார்முடியை கொண்டு வந்து இவன் இந்த காதல் என்கின்ற காம வலையில் விழுத்தாட்டி அப்படியே அந்த வாழ்க்கை நாசமாக போதை நம்ம பார்க்குறோம். அதனால் பல்வேறுபட்ட உளவியல் ரீதியான தாக்கத்துக்கெல்லாம் ஆளாகுது நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே இரண்டு தரப்பிலும் நாம் பார்க்க போனால், பெண் தரப்பிலும் ஆண் தரப்பிலும் பார்க்க போனால், இந்த காதல் என்கின்ற ஒன்று உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாகவும் அதில் பாதாளத்தை இட்டு செல்லக்கூடியதாகவும் அதுவே மறுமை வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கக்கூடியதாகவும் அமைவதை நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்ன அதை மீறியும் வந்துக்கிட்டு 2 பேர் காதலிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கன்ஃபார்ம் ஆச்சுதுன்னு சொன்னால் பிரித்து விடாதீங்க. பிரித்து விட்டீங்கன்னா பெரும் வேறுபட்ட விளைவுகள் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பிட்டாங்கன்னா அவனுடைய விருப்பத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தடையாக அமைந்து விட வேணாம் என்று இஸ்லாம் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்ணுக்கும் இஸ்லாம் உரிமை கொடுக்கறது, ஆணுக்கும் இஸ்லாம் உரிமை கொடுக்கறது. பெண்ணுக்கு தன் கணவனை செலக்ட் பண்ண உரிமை கொடுக்குறது, ஆணுக்கு தன் மனைவியை செலக்ட் பண்ண உரிமை கொடுக்குறது. நீங்கள் வேலி போடாமல் விட்டதுக்கு பிறகு தலைக்கு மேல் வெள்ளம் போனதுக்கு பிறகு அணை கட்டுவோம் என்று நினைப்பது மடமைத்தனம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகளை பாதுகாக்கிற விடயத்தில் நீங்கள் ஏராளமாக முயற்சி செஞ்சீங்க. அது முயற்சி செஞ்சும் ஷைத்தானுடைய வலையில் விழுந்துட்டா அவனையும் அந்த மாப்பிள்ளையை பார்க்கணும். மாப்பிள்ளை வந்துக்கிட்டு குருவா சுன்னாவோடு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், பேசி முடித்து வைத்து விட வேண்டியதான். பிரித்தீர்கள் என்றால் விளைவுகள் நீங்கள் பெரிதாக சந்திக்க வேண்டி வரும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்போ அதனால் உள்ளம் என்பவர் வித்தியாசம், நட்பு என்பவர் வித்தியாசமானதை நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? நட்பு என்பவர் வித்தியாசமானது. ஏன்னா 18 வருஷம் தன் தாய் தந்தை வளர்ந்துருப்பான். நேற்று வந்தவனோட தன்னுடைய வாழ்க்கையை அவனுக்காகத்தான், உயிரும் அவனுக்காகத்தான், உடம்பும் அவனுக்கு தான் என்று தாய் தந்தை வெறுக்க நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம். அந்த இல்லாத வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த திருமணம் இருக்கிறதே, காதல் இருக்கிறது, வித்தியாசமான ஒரு உலகம். அதில் ஈடுபட்டவர்களுக்கும் அதை அனுபவித்தவர்களும் புரிந்திருக்கும் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஏன்னா இஸ்லாம் எந்த அளவு சொல்லுதுன்றால், ஒரு மனிதன் முழுமை பெறுவதை கூட திருமணத்துக்கு பிறகுதான் என்ற அடிப்படையை கூட இஸ்லாம் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அதனால் குறிப்பாகவும் தெளிவாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், காதல் பண்ணுதல், காதலுக்கான அடித்தளமிடுதல் பாவம். ஆனால் அவர்களை மீறி நடந்துவிட்டால் தாய் தந்தையர்கள் அந்த விடயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனமாக எடுத்து என்ன செய்ய வேண்டும், செயலாற்ற வேண்டும். இல்லை என்றால் உங்களை மீறி போய்விடும், உங்கள் மானம் கப்பலேறிவிடும், அவர்கள் தப்பான வழிகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் எப்பொழுதுமே அஜ்னபி மஹரம் என்ற சட்டத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முஸ்லீம், அதாவது மஹரமியத்தா அல்லாத ஆண்களோடு பேசினால் பாவம் என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற புரிய வைக்க வேண்டும். அதை மீறியும் கத்தரல்லாஹு மாஷாஃபர், அல்லாஹ்வுடைய விதி முந்திவிட்டது என்று சொன்னால்
நாம் நிதானமான ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் சுமூகமான முறையில் செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான திருமண வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.